நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறித்து தன்னுடைய எக்ஸ் தளத்திலேயும், யூடியூப் பக்கத்திலேயும் தொடர்ந்து அவதூறு கருத்துக்கள இந்த சவுக்கு சங்கர் என்கிற புரோக்கர் சங்கர் பரப்பிட்டு வர்றான். ஏற்கனவே இவன காயடிச்சு நம்மளுடைய சேனல்லயே காணொளி வெளியிட்டிருந்தோம். அப்பயும் இவன் வந்து திருந்தின பாடில்ல. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இவன சமூக ஊடகங்கள்ல காரி துப்பி பார்த்துட்டாங்க. அப்பயும் இவன் அடங்குன பாடில்ல. இவன் நாம் தமிழர் கட்சிக்கும், அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராகவும் இவன் தொடர்ந்து அவதூறு பரப்புவதற்கான காரணம் என்ன? இவன பின்னணியில இருந்து இயக்கக்கூடியது யாரு? சரி, இவன்ட்ட நியாயமான கேள்விகள முன் வச்சு, இவன கருத்தியல் ரீதியா எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ் தளத்துல வந்து இவன தேடும்போது, இவன் நம்மள பிளாக் பண்ணி வச்சிருக்கிறான். அப்ப இவனுக்கு தக்க பதிலடி குடுக்கணும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுடைய தரப்புல இருந்து. அப்படி ஒரு பதிலடி குடுக்கக்கூடிய காணொளியாக இது அமையும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இந்த கேடுகெட்ட கேரக்டர ஊடு கட்டி அடிக்க போறோம் அப்படிங்கிறதுலயும் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. என்னதான் ஒருத்தர் மீது நமக்கு விமர்சனமோ, மாற்று கருத்தோ இருந்தாலும், அவங்க மீது கருத்தியல் ரீதியான விமர்சனம் வைக்கணுமே தவிர, அவங்களுடைய உருவம் குறித்தோ, அவங்களுடைய சிரிப்பு, அவங்களுடைய முகபாவனை குறித்தோ, எள்ளி நகையாடுறதோ, கேலி பண்றதோ, அத விட கேவலமான விஷயம் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலத்த தான் இந்த சவுக்கு சங்கர் என்கிற புரோக்கர் சங்கர், அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக கையில் எடுத்திருக்கிறான். இந்த புரோக்கர் சங்கர் அவனுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்கிறான். அதுல அண்ணன் சீமான் அவர்களுடைய சிரிப்ப குறித்து மிகவும் கேவலமாக தரம் தாழ்ந்த வகையில வந்து பதிவு பண்ணியிருக்கிறான். அதுல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நல்ல மனம் விட்டு, வாய் விட்டு சிரிக்கக்கூடிய நபர். நல்லா ஹஹஹஹா, ஓஹோஹோஹோ அப்படி சிரிப்பாரு. அத எடுத்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு புகாகா தலைவர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறான். அப்படி பேர் வச்சது மட்டுமல்லாமல் ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறான். அந்த கட்டுரையில பனையூர் கட்சிக்கு எதிராக தொடர்ந்து பாயத் தொடங்கியிருக்கும் புகாகா தலைவர் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சிருக்கான். ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என அழைக்கிற முடிவில் இருக்கிறாராம். அதாவது விஜய் அவர்கள சீமான் அவர்கள் ஒரே மேடையில விவாதம் பண்ணலாம் வரியா? அப்படின்னு சொல்லி அழைக்கிற முடிவுல இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கான். ஆனாலும் புகாகா தலைவருக்கு எதிராக தவறியும் பேசிவிடக் கூடாது என்பதில் மிகத் தெளிவாக இருக்கிறாராம் பனையூர் தலைவர். அதாவது தாவேகா விஜய் சீமான் அவர்களை எதிர்த்து எந்த சூழ்நிலையிலும் பேசிறக்கூடாதுன்னு இருக்காராம். அடுத்த கட்ட தலைவர்களையும் இந்த விவகாரத்தில் அமைதி காக்க சொல்லியிருக்காராம். விஜய்க்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய புசி ஆனந்த், அதுக்கப்புறம் நிர்மல் குமார், ஆதவ் அர்ஜுனா இவங்களையும் சீமான் அவர்களுக்கு எதிராக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறாராம். மத்தியையும் மாநிலத்தையும் ஆளுகிறவர்கள் தான் நம்மளுடைய டார்கெட். அவரல்ல என்றும் சொல்லியிருக்கிறாராம். சீமான்லாம் நமக்கு ஒரு ஆளே கிடையாது. பிஜேபி, இங்க மாநிலம் டிஎம்கே இவங்க தான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு வந்து விஜய் சொன்னதாக இந்த புரோக்கர் பதிவு போட்டிருக்கான். இரு தரப்புக்கும் நெருக்கமான சிலர் பனையூர் தலைவரின் கருத்தை புகாகா தலைவரின் கவனத்திற்கு கொண்டு போனார்களாம். அதாவது விஜய் வந்து உங்களை பத்தி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சீமானுக்கும் விஜய்க்கும் மியூச்சுவலா இருப்பாங்கல்ல 2 பேரும் நடுவுல. அப்படிப்பட்டவங்க வந்து சீமான் அவர்கள்ட்ட சொல்ட்டாங்களாம், விஜய் வந்து உங்கள பொருட்டாவே மதிக்கல. இந்த மாரி வந்து விஜய் உங்கள பத்தி பேசவே வேணான்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள்ட்ட வந்து சொல்ட்டாங்களாம். அதுக்கு பதில் சொல்லாமல் அமைதி காத்தாலும் என் தாக்குதல் தீவிரமாக இருக்கும். அதாவது விஜய் உங்கள பத்தி இப்படி நினைக்கிறாரு. உங்கள வந்து ஒரு எதிரியாவே நினைக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் அமைதி காத்தாராம். ஆனா, நான் விஜய வந்து தாக்குறதுல உறுதியா இருக்கேன். எதிர் தாக்குதல் வந்து இப்படித்தான் இருக்கும். தீவிரமா தான் இருக்கும். விஜய் என்ன கண்டுக்கிட்டாலும், கண்டுக்காம போனாலும், நான் விஜய எதிர்த்து செய்றது தான். அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாராம். என் முதல் டார்கெட் அவர்தான் என்றாராம் புகாவரகா தலைவர் அப்படின்னு சொல்றான். அதாவது விஜய் அவர்கள் தான் சீமான் அவர்களுக்கு முதல் டார்கெட்டாம். ஏன்டா நாங்க கட்சி ஆரம்பிச்சது திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்த்து. இலங்கையில நடந்த இனப்படுகொலைக்கு அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் எழுச்சி பெற்று அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. இனப்படுகொலைக்கு துணை போன திமுகவையும் காங்கிரஸையும் எந்த சூழ்நிலையிலையும் தமிழ்நாட்டுல வரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்க வந்து விஜய வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்ன்னு நெனப்போமாடா? அண்ணன் சீமான் அவர்கள் விஜய வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்ன்னு நெனப்பாராடா? நாங்க என்ன விஜய எதிர்க்கிறதுக்காடா கட்சி ஆரம்பிச்சோம்? ஆனா நல்லா இருக்குடா உன் கத. அ
இவன் கதை சொல்லட்டும், கட்டுரை எழுதட்டும். இவன் ஓப்பனா சொல்லணுமே, இந்த சவுக்கு சங்கர்ன்றவன் யாருன்னா, செக்ஸ் கதைகள் எழுதி எழுதி பாப்புலர் ஆனவன் தான். இவனுடைய இந்த சவுக்கு மீடியா, இந்த யூடியூப் சேனலு இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சவுக்குன்னு இவன் எழுதிட்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆபாச கதைகள் தான். இவன் இவன வச்சிருக்கான், இவன் இவள வச்சிருக்கிறா, அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் நடிகை கூட இவனுக்கு எதிரா புகார் குடுத்துருக்காங்க. என்ன பத்தி தப்பா எழுதிட்டான் அப்படின்னு. இது மாரி அடுத்தவங்களுடைய அந்தரங்கத்த பெட்ரூம எட்டி பார்த்து 3ஆம் தர செக்ஸ் கதைகள் எழுதக்கூடிய நபர் தான் இந்த சவுக்கு சங்கர் என்கிற புரோக்கர் சங்கரு. இவன்கிட்ட இருந்து இது மாதிரியான கேவலமான விஷயத்த தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த புரோக்கர் பயல பார்த்து நம்ம கேட்கணும்னு நெனைக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். நீ கட்டுரை எழுதுற, அது உன்னுடைய தனிப்பட்ட உரிமை, கருத்து சுதந்திரம். அதுல நம்ம தலையிடல. அது என்னடா புகாகா தலைவரு? விஜய் அவர்கள பற்றி குறிப்பிடும்போது மட்டும் பனையூர் தலைவர் அப்படின்னு குறிப்பிட தெரிஞ்ச இந்த புரோக்கர் பயலுக்கு, அண்ணன் சீமான் அவர்கள மட்டும் இவன் புகாகா தலைவர்ன்னு குறிப்பிடுறான்னா என்ன அர்த்தம்? சீமான் அவர்கள இவன் திட்டமிட்டே கேவலப்படுத்துறான்னு அர்த்தம். விஜய் அவர்கள்ட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டான்னு அர்த்தம். அந்த கட்டுரையில முழுக்க முழுக்க விஜய் அவர்கள பெருமைப்படுத்தியும், சீமான் அவர்கள பற்றி சிறுமப்படுத்தியும் எழுதி வச்சிருக்கிறான். விஜய் அவர்கள் வந்து சீமான கண்டுக்கவே இல்ல. அப்படின்னு சொல்லியும், சீமான் அவர்கள் வந்து விஜய் வந்து என்ன கண்டுக்கலனாலும் பரவால்ல. நான் திரும்ப திரும்ப விஜய வச்சு செய்வேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொன்னதாகவும், இவன் ஒரு கட்டுக்கதைய, கட்டுரையா இவன் தயார் பண்ணியிருக்கான் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவன் பண்ண தொழில் அந்த மாரி. நான் புரோக்கர் அப்படின்னு சொல்றதுனால வந்து, இவன் அந்த வேல பார்த்திருப்பான்னு நெனச்சிராதீங்க. இவன் அரசியல் புரோக்கர். ஆனா இதுக்கு முன்னாடி ஆபாச கதைகள் எழுதிக்கிட்டு இருந்தான். அந்த ஆபாச கதைய எழுதி பழக்கப்பட்டவனுக்கு தான், ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு புகாகா தலைவர் அப்படின்லாம் பேர் வைக்கணும் அப்படின்னு தோணும். டேய்! நீ சரியான ஆம்பளையா இருந்தா, விஜய் அவர்கள பார்த்து பனையூர் பண்ணையார்ன்னு நீ எழுதுடா பார்ப்போம். நீ எழுது பார்ப்போம். விஜய் அவர்கள் எந்த மக்கள் பிரச்சனைக்குடா வெளில வந்தாரு? இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் 3 முறை களத்துக்கு போனாரு. ஆனா விஜய் உட்கார்ந்த இடத்துல அவங்கள பனையூர் பங்களால உட்கார்ந்து சந்திச்சாரு. அவரு பனையூர் பண்ணையார் அப்படின்னு நீ எழுதுடா. எழுத மாட்ட. ஏன் தெரியுமா? நீ அவர்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்ட. அதுக்கு தான் இப்படி ஒரு கட்டுரையில அண்ணன் சீமான் அவர்கள சிறுமப்படுத்தியும், விஜய் அவர்கள பெருமைப்படுத்தியும் எழுதுற. இந்த பொழப்புக்கு நீ வேற வேல பார்க்கலாம். ஆனா எனக்கு ஒரு காமெடி தாங்க இவன பத்தி பேசும்போதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். புரட்சிகரமான எழுத்தாளர் உங்கள சந்திக்கணும்னு ரொம்ப அவசரப்படுறாரு அப்படிம்பாய்ங்க. புரட்சிகரமா எழுதியிருக்கேங்கிற, ஆனா ஒரு புத்தகத்த கூட நான் படிச்சதே இல்லையே அப்படிம்பாரு வடிவேலு. டக்குனு பையில இருந்து 3 புத்தகத்த எடுத்து போடுவான். அ அனிதாவின் அந்தப்புரம், கட்டில் சொர்க்கம், ஓய் என்னடா சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி, அந்த மாரி ஆபாச கதை எழுதினவனுக்கு இந்த மாரி தான் கோக்கு மாக்கா மூளை வேலை செய்யும். அப்படிதான் இவன் ஒரு கட்டுரைய எழுதி வச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கேடுகெட்டவன பத்தி உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே